வணக்கம் நண்பர்களே! மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேத்து செம்ம மழை பெஞ்சாலும், ரன் மழையும் கொஞ்சம் கூட குறையலைங்க. ஆமா, நம்ம பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல்லோட எலிமினேட்டர் தான் நான் சொல்றேன். எல்லாமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து கரெக்ட்டா நேத்து உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, வான வேடிக்கைக்கு நடுவுல மழையும் கரெக்ட்டா ஆரம்பிச்சுச்சு. நேத்து ஒரே சிரிப்போட தான் நேத்து மறுபடியும் அவங்க உள்ள போறது, வெளிய வர்றதுமா இப்படியே இருந்து நெறைய பேர் தூங்கிட்டாங்க. நானும் தான். அப்படியே ஒரு 9:45க்கு தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா, பஞ்சாப்பு வச்சு செஞ்சுட்டாங்க. நேத்து நான் முன்னாடி நம்மளுடைய டிஸ்கஷன்ல கூட நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சாப் ஜெயிக்கணும் அப்படின்னு. ஏன்னா, லோக்கல் பிளேயர்ஸ வச்சு ஆரம்பிச்சு கொண்டு வர்ற ஒரு டீமு பெரிய ஸ்டார் பிளேயரே இல்லாம வர்றது நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வர்றோம். அந்த டீம் நம்ம என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த டீமே நேத்து ஜெயிச்சிருச்சு. இத பத்தி நம்மளோட டிஸ்கஸ் பண்றதுக்கு ராஜா நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் ராஜா சார். வணக்கம். என்ன நீங்க பெரிய என்ன சொல்றது? ஒரு ஜாதகமே கிரியேட் பண்ணுவீங்க போல இருக்குதே. நீங்க சொன்னவர அடிச்சு கொண்டு வந்துட்டாரே டீம. கண்டிப்பா ஜி. பஞ்சாப் வந்துருச்சு உள்ள. ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்தே பஞ்சாப சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அவங்க வரணும் இல்ல ஜி, அப்படின்ட்டு. அவங்க டீம் நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஆ, அதனால தான் ஆரம்பத்துல இருந்தே பஞ்சாப் ஏன் சொல்லணும்னா, டீம் நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஆ. எனக்கு அந்த ஒரு மேட்ச் தான் அவங்க சொதப்பிட்டாங்க எலிமினேட்டர்ல. ஆமா. அது இல்ல அது நான் என்ன சொல்றேன்னா ஜி, இப்ப சன்ரைசர் ஹைதராபாத், இப்ப சிஎஸ்கே அதிரடியா ஆடக்கூடிய ஒரு டீம் 2020ன்றது ஏதோ ஒரு இடத்துல தோக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஃபார்மேட்ட அப்ப கூட மாத்திக்கல. ஏன்னா 7 விக்கெட் போறப்ப கூட அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஆமா. நான் அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட பேசுறப்ப சொன்னேன். ஸோ இது மீண்டும் ஒரு கிளிக் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜி அப்படின்னு. அதனால தான் ஜி பஞ்சாப் கிட்ட தான் பாத்தீங்கன்னா, 200 ரன்ன வந்து ஹையஸ்ட்டா நெறைய வாட்டி சேஸ் பண்ணது சேஸ் இவங்க தான். பண்ணிருக்காங்க. பஞ்சாப் தான். ஆமா, ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கூட 200 ரன் அதிகமா கிராஸ் பண்றது அவங்க தான் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதனால சேசிங்ல 200 வந்து நெறைய வாட்டி 9 வாட்டியோ கிராஸ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து சேசிங்ல அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே சமயத்துல அக்ரெசிவா ஆடுறாங்க எல்லாமே. இந்த டார்க் ஹார்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப ஆமா அந்த ஜி. மாரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ஐயரோட ஃபார்ம் ஜி. ஆ கன்சிஸ்டன்ட். ஆமாங்க. கன்சிஸ்டன்ட்டா ப்ளே பண்ணிட்டு இருக்காப்புல. நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாப்புல. நேத்து பூம்ரா பால்லாம் எப்படி அடிக்கணும்னு சொல்லிக் குடுத்தாப்புல. இல்ல நான் அது மெயினா சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா பும்ராவ யாருமே தொட முடியாது அப்படின்ற ஒரு இதுதான் இது நாள் வரைக்கும் இருந்துச்சு. இப்ப அந்த ஸ்ரேயாஸ் உடைச்சு காட்டிட்டாப்லயா? ஆமா ஜி. நேத்து பார்த்தீங்கன்னா, பூம்ராவோட யாக்கர் பால் அடிக்கிறாப்புல 4. இப்ப அது என்னன்னா, அவங்க பிளானே வந்து எவனா இருந்தாலும் விடாதன்ற மாரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்தோனே ஜோஸ் இங்கிலீஷ் வந்த உடனே பும்ராவ தான் போட்டு அடிச்சாரு. அந்த ஜோஸ்ல பார்த்தீங்கன்னா, அடுத்து எல்லாருமே பும்ரா பால அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவர் வந்து கன்டெயின் பண்ணணும்னு உள்ள வந்தப்பலாம் அடி தான் வாங்குனாப்ல. ஸோ பும்ராவுக்கே இந்த நிலைமை. ஏன்னா பும்ராவ அடிச்சதுனால தான் நம்ம ஜெயிக்க முடிஞ்சுச்சு உங்கனால சொல்லலாமா? கண்டிப்பா ஜி. ஏன்னா பூம்ரா தான் அவங்களுக்கு ட்ரம் கார்டு. ட்ரம்ப் கார்டு. ஒரு மேட்ச் அவரு தான் திருப்புனாரு. லாஸ்ட் மேட்ச் கூட குஜராத் வந்து திருப்புனது பூம்ரா தான். பும்ராவோட ஓவர்ல தான் மாட்டிட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் அவரால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஆடுனாங்க. பட் ம். நேத்து பார்த்தீங்கன்னா, போலிங் ரொட்டேஷன் அந்த அளவுக்கு நல்லா இல்ல ஜி. ஆ பாண்டியா கேப்டன் வந்து நெறைய பாண்டியா. தப்பு பண்ணாப்புல. ஆ அதுல ஏன்னு தெரியல. பிரஷரா என்னன்றது தெரியல. ஆமா. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. 2வது அவங்க நேத்து இருந்த மைண்ட் செட்டுக்கு யார் போட்டிருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. வெறி கொண்ட வேங்கையால இருந்தாங்க. ஆமா. போட்டு யார் வந்தாலும் யார் அடிதாங்க. வந்தாலும் பும்ராவே அடி அடிக்கிறேன்னா, அப்புறம் மீதி யாரு? அடிக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த அக்ரெசிவா தான் ஆடிருந்தாங்க. யாரும் நித்தியெல்லாம் ஆடவே இல்ல. ஆடவே இல்ல. விக்கெட் போனாலுமே அடிச்சிட்டு தான் போனாங்க. இது இந்த பாண்டிங்கோட ஸ்ரேயாஸ் ஐயரோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட்டுச்சுல்ல ஜி. கண்டிப்பா ஜி. அவரு ஃப்ரீயா நல்லா ஃப்ரீடம் உங்க குடுத்துருக்காரு பிளேயர்ஸ்க்கு. பயப்படாம ஆடுங்கன்னு இருக்காரு. இல்ல இது நம்ம பாண்டிங் நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த மழை நடந்தப்ப கூட அவரு வேக வேகமா உள்ள வர்றதும், அந்த பிட்ச செக் பண்ணி பார்க்குறதும், யார நம்ம உள்ள இறக்கலாம், இம்பாக்ட் எப்படி கொண்டு வரலான்றது பாண்டிங் வந்து ரொம்ப இன்னொன்னு ஜி, மழை வந்தது பார்த்தீங்கன்னா, மென்டலி கொஞ்சம் மும்பை கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாங்க. ஏன்னா, சப்போஸ் மழை பெஞ்சிருந்தா கூட பஞ்சாப் தான் உள்ள போயிருக்கும். ஆ, மும்பை வெளியேறி இருக்கும். ஆ. அந்த ஒரு பிரஷர் அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே கிரியேட் ஆயிடுச்சோன்றது என்னோட ஒரு கருத்து. ஆமா, ஆமா. ஆரம்பத்துல இருந்தே அவங்க அந்த பதட்டம் தெரிஞ்சுச்சு. அந்த டென்ஷன்ல வேற இருந்தாங்க. ஆமா. மழை வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஆ. அதுக்கேத்த மாரி டாஸும் தோத்தாங்க. இன்னொன்னு ஓப்பனர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம பிரப் சிம்ரான்லாம் 10 பால் ஃபேஸ் பண்ணி 9 பால் ஃபேஸ் பண்ணி 6 ரன்ல தானே இருந்தாரு. அவுட் ஆமா. ஆகும்போது பெருசா இல்ல ஜி, அடிக்க ஆரம்பிக்கல. 87 ரன்னுக்குலாம் 3 விக்கெட் போயிடுச்சு. போயிடுச்சு. அவங்களோட அதுக்கு டாப் பிறகு ஆர்டர் எல்லாம் காலி. பவர் பிளேவும் அது பிரப் போயிடுச்சு. சிம்ரன் ஆடும்போதெல்லாம் ஜோஸ் இங்கிலீஷ் வந்த பிறகு அப்புறம் வேகமா பிரியான் ஆனா சாதியாவும் அவங்க எல்லாருமே அடிக்கிறாங்க ஜி. எல்லாமே புது ம். பசங்களும் அடிக்கிறாங்க. ஆமா. அதனால அவங்களுக்கும் மும்பைக்கும் ஒண்ணும் புரியல நேத்து. இல்ல பழைய டாக்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்படியுமே பும்ரா ஓவர் நாள தொட வேண்டாம் அப்படின்றத இவங்க வச்சுட்டு ஏன்னா மும்பை அதத்தான் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, பும்ராவ அடி அப்படின்றது இப்போ கையில எடுத்துட்டாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் வந்தோனே பும்ராவ டார்கெட் பண்ணி அடிச்சாரு.
அடுத்த ஓவர் கொடுக்கணுமான்ற அளவுக்கு பாண்டியாவை யோசிக்க அதே வச்சுட்டாங்க. மாதிரி சிரேஷ் ஐயர் பாத்தீங்கன்னா அடிச்ச சிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாமே. அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஏன்டா என்னவாடா செலக்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு அடிச்ச மாதிரி கண்டிப்பா அது இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்கிறாரு. ஒரு மேட்ச்லயும் கொடுத்துருந்தா இருக்காரு. எத்தனை வாட்டி தான் ஒரு ஓரங்கட்டி வைக்கிறது, நேற்று ஒரு பவுன்சர் பவுன்ஸ் ஆட ஆட தெரியாது. தெரியாதுன்றாங்க. பவுன்ஸ் பால் நேற்று 6-4 பொழு மாட்டிக்கிறாரு. பொழுன்னு பொழுத்துட்டாப்ல. ஏன்டா என்னவாடா அடிக்குது. பவுன்ஸ் அடிக்க தெரியாதுங்க. எல்லா பாலும் அடிக்கிறாரு. பும்ராவோட யாக்கர் அவ்வளோ அழகா ஃபோர்க் பண்றாப்புல ஜி. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் நேற்று என்னன்னா, நீ இருக்கிற பெஸ்ட் பவுலர்னு அடிச்சு காட்ட, இதுக்கு மேலே செலெக்ஷன் பண்ணலைன்னா உனக்கு தாண்டா ஆச்சுங்க, எனக்கு ஒன்றும் இல்லடான்ற மாதிரி கொண்டு போயிட்டாரு. ஏன்னா 3 வேற வேற டீமை ஃபைனல் கொண்டு வந்து ஒரு கேப்டனை செலக்ட் பண்ண மாட்டேன், டீம்ல கூட எனக்கு இடம் இல்லை அப்படின்ட்டு ஒரு செலெக்ஷன் கமிட்டி பண்ற அந்த பாசிசம் வந்து, நெப்போட்டிசம் வந்து நம்ம நல்லாவே தெரியுதே ஜி. கண்டிப்பா ஏன் ஒதுக்கி நீங்க வைக்கணும்? எந்த விதத்துல பார்த்தாலுமே கில்லை விட பாத்தீங்கன்னா இவருக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். கேப்டன்ஷிப், ஆமா பேட்டிங் ஆமா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா சிரேஷ் ஐயர் தான். ஆமா. எந்த இல்ல அவர் என்னன்னா ஒரு இடம் எனக்கு கொடுதானே கேக்குறாரு. இப்போ அது நான் கொடுக்க மாட்டேன்றப்பதானே இவ்வளவு பெரிய. ஆமா ஜி, கேப்டன்ஷிப் கூட வைஸ் கேப்டன் அந்த மாதிரி கொடுத்து கூட அவரை உள்ள கொடுக்கலாம். ஆனா ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நமக்கும் தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா டெஸ்ட் டீம்ல பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து 3 பிளேயர்ஸ் உள்ள இருப்பாங்க ஜி. எப்படியும் வாஷிங்டன் சுந்தர் இருப்பாப்புல, கில் இருப்பா, அது ஒரு லாபி. சுதர்சனும் இருப்பாரு. சுதர்சனும் அது ஒரு லாபி. அது வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்குது. அது ஒரு லாபி மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஆமா. இன்னொரு பக்கம் சிரேஷ் ஐயர் வெளியே தள்ளின்னு இருக்காங்க. ஆமா. ஆனா அவர் ஒன்டேல எனிகாஸ்ட் அவரை வெளியே தள்ளுறதுக்கு பாப்போம் ஜி, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஏன்னா இவ்வளோ ப்ரூவ் பண்ணியும் இன்னும் செலெக்ஷன் கமிட்டி வந்து பவுன்சர் ஆட தெரியாது, ஸ்விங் ஆட தெரியாது. அவங்க செலெக்ஷன் கமிட்டி மேட்சை பார்த்து ஆடுறத பார்த்து செலக்ட் பண்றாங்களா இல்ல தூங்கி எந்திரிச்சோன்னே செலக்ட் பண்றாரான்றது நமக்கு தெரியல. ஸ்விங் ஆட தெரியாது. இது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டவுனே வந்துடுறாரு, செகண்ட் டவுன் வந்துடுறாரு, 3வது ஓவர்ல இருந்து ஆடுறாப்புல. அப்புறம் பேஸ் பவுலிங் எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸையும் ஆடிட்டாரு. பிரஷரே ஆகலையே ஜி. அவரு 200 ரன் சேஸ் பண்ண மாதிரி இல்லையா, அசால்ட்டா பண்ணாங்கல்ல. ஆமா, ஒரு ஸ்பேர் வச்சு 230 அடிச்சிருந்தா கூட அடிப்பாங்க போல் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கேம் அவங்க பாஸ் பண்ணிருப்பாங்க போல் இருக்கு. அவங்க வேற லெவல்ல இருக்காங்க, செலெக்ஷன் கமிட்டி வேற லெவல்ல இருக்குது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் நேத்து ஒன் டே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. அப்படியா? ஆமா, இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸ்வெல் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவு மொட்டத்தனமான ஃபார்ம்ல இருக்காப்புல. வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு மெயின் ரீசன் அவர்தான். ஆமா, அந்த ஆம்ஸ்ட்ரிங்கோட ஒரு மேட்ச் அடிச்சாரு. ஆமா. அதான் ஜி, என்னன்னா பாத்தீங்கன்னா இப்ப இன்டர்நேஷனல் ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்குது. யங்ஸ்டர்ஸ் தான் உள்ள வராங்க இப்ப எல்லாத்துலயுமே. அந்த மாதிரி டைம்ல சிரேஷ் ஐயரை போயிட்டு ஒதுக்குறாங்க நம்ம போர்டு. அதுதான் என்னன்றது ஒண்ணும் அவுட் ஆஃப் ஃபார்ம் வந்த பிறகு அப்புறம் உள்ள சான்ஸ் கொடுத்துட்டு, நாங்க வந்து சான்ஸ் கொடுத்தோம், 6 தடவை கொடுத்து 7 தடவை கொடுத்தோம், ஆனா அவர் ப்ரூவ் பண்ணல. இப்படி திருப்பி அதுக்கு பிறகு ஒரு 3 வருஷத்துக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? இதுக்கு மேல என்ன ப்ரூவ் பண்ண? ஐபிஎல்ல இருக்கிறப்ப எவனுமே சான்ஸ் தரது இல்ல. லோக்கல் மேட்ச் நல்லா அடிக்கிறாரு, ஐபிஎல் நல்லா அடிக்கிறாரு. இதுலயும் உங்களுக்கு மேல சான்ஸ் கொடுக்கலன்னா போர்டு என்ன சொல்றது? இன்னும் கப் அடிப்பாருன்ற மாதிரி தான் இருக்கிறாரு. ஆமா. உங்க கணிப்புல கப் அடிப்பாருன்றத வந்துட்டீங்க. ஆனா நான் வந்து ஆர்சிபில இது ஒரு ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கிற மாதிரி நான் ஆரம்பத்துல இல்ல, நானும் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னது ஆர்சிபி தான் கப்பு வெல்ற சான்ஸ் இருக்கு. ஆமா, கோலிக்காக ஒரு ஃபேர்வெல் மாதிரி ஆயிடும் நினைக்கிறேன். எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு ஈவினிங் நம்ம பேசிடுவோம் அதையும். கண்டிப்பா ஜி, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஆர்சிபிக்கு தான் ஜி. ஏன்னா ஈசாலா கப் நம்ம தேவா. சிரேஷ் ஐயருக்கு இன்னும் டைம் இருக்குதுன்றீங்க. ஆமா ஆமா, அடிக்கலாம் ஜி. ஆனா ஸ்ரேயஸ் ஐயரே நீங்க ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணீங்க. ஆனா இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிச்சாரு. ஆர்சிபி கண்டிப்பா கோலிக்கா ஜெயிது. இப்ப ஆடி இருக்காரு. ஆமா ஆமா, அது கரெக்ட் தான் நம்ம எல்லாரும். அதனால அவருக்கு ஏன்னா கோலி வந்து எப்பவும் ஒரு செல்ஃபிஷா ஆடினது இல்ல. ரெண்டாவது அவங்களோட போலிங் வந்து ஸ்ட்ராங் ஜி. அசல் உண்டு. ஆமா, அவங்க பால் தான் நீங்க தடுமாறினாப்புல சிரேஷ் ஐயர்லாம். இப்போ எல்லா டீமே ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க ஜி. எல்லாருமே நல்லா. ரெண்டாவது அந்த கான்ஃபிடென்ட்க்கு வந்துட்டாங்கல்ல, ஃபைனல் வந்துட்டோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லையா. டீம் வந்து அது ஒரு ஃபைனலுக்கு ஆடக்கூடிய தகுதியான டீம்ன்றது அவங்க கண்டிப்பா. இப்போ போயிருக்கிற 2 டீமுமே தகுதியான டீம் தான் உள்ள போயிருக்குது. ஆனா எனக்கு நான் பஞ்சாபும் ஜிடியும் வந்து எப்பவுமே வந்து பிளாக் ஹார்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். பெரிய பில்டப்பே இல்லை. அவங்க வந்து 100க்கு 150% எஃபோர்ட் 2 டீமுமே பண்ணாங்க. ஸ்டார் பிளேயரு கிடையாது, ஸ்டார் பவுலர் கிடையாது. அவங்களோட முழு திறமையை யூஸ் பண்ணி அது லோக்கல் பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸை ஓரங்கட்டிட்டு ஒரு பிளாக் ஹார்ஸா தான் உள்ள வந்திருக்காங்க. ஆனா நெக்ஸ்ட் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஓனர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே பாவமா தான் இருக்கு. ஏன்னா அவங்களும் போராடி தான் இருக்காங்க.
பிளே ஆஃபுக்கே உள்ள வர முடியாம திணற ஆமா டீம் ஆமா அது. ஃபைனல் போயிருக்காங்க. அவங்க கோச்சரை மாத்தி பார்த்துட்டாங்க, டீமை மாத்தி பார்த்துட்டாங்க. ஆனா கடைசியா ஓரளவு சுரேஷ் சக்சஸ் ஐயர் கொஞ்சம் பண்ணிட்டாங்க. நிறைவேற்றி வச்சிருக்காரு அவங்களுடைய சரியான ஒரு இதுக்கு. 90% நிறைவேற்றிட்டாரு. ஒரு ஆமா 10% இருக்கு. ஆமா. அது நடக்குமா நடக்கலையான்னு என்னன்னு பார்ப்போம். ரைட் ஜி. அடுத்த வீடியோல நம்ம அதையும் சொல்லிடுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஜி. நன்றி ஜி. நன்றி ஜி. தேங்க்யூ நன்றி.